Project Hail Mary by Andy Weir. Andy Weir also wrote The Martian. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இப்போ ரயன் காஸ்லிங் நடிச்ச ஒரு படமாக வந்து ஓடிட்டுருக்கு. அண்ட் இந்த புக்கை கப்பல் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடி படித்தேன். அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு பேசலாம் அப்படி படம் பார்த்தேன். அண்ட் குறை சொல்ல முடியாத மாதிரியான ஒரு அடாப்டேஷன். இந்த புக்கில் எல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாமே அப்படியே அழகாக எடுத்திருந்தாங்க. தெர் இஸ் நத்திங் டு கம்ப்ளைண்ட். ஸோ பட் இன்றைக்கி நான் வந்து இந்த புக்கை பற்றி பேசணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இந்த புக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ரீடிங் ஸ்பீடை, ரீடிங் ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு. நம்மளுக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் ஒரே ஸ்ட்ரெச்சில் படிக்க முடியாது அப்படின்னு நினச்ச போதே எடுத்த புக் இது. பட் இது ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் வைக்க முடியல. எவ்ரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு தான் தூங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்டு இது கொடுத்த மொமெண்டம் வச்சு நான் ரெகுலராக அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் பழைய மாதிரி. ஸோ அதுக்கு இந்த புக் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் வந்து இது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, பட் அந்த காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரொம்ப சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப எக்ஸ்போசிஷன் ஹெவியான ஸ்டோரி, சயின்ஸ் ஃபிக்ஷன்றதுனால நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக அப்படி அன்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை. அந்த கதையிலே ஒரு அனாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஒரு குளத்தில் வந்து எப்படி பாசி படிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி ஆஸ்ட்ரோஃபேஜ் அப்படின்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சன் மேலே படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சன்னோட லுமினாசிட்டி, பிரைட்னஸ் குறைஞ்சி டிம் ஆகிட்டே வரும். அதனால் எர்த்துக்கு வந்து ஒரு கப்பல் ஆஃப் டெக்கெட்ஸில் ஒரு ஐஸ் ஏஜ் வரலாம், சொசைட்டியே கொலாப்ஸ் ஆகலாம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆஸ்ட்ரோநாட் அனுப்புகிறாங்க. எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு ஸ்டார் மட்டும் அஃபெக்டே பண்ணாது. ஸோ அங்கே மட்டும் ஏன் அஃபெக்ட் பண்ணல அப்படின்றத கற்றுட்டு வந்துட்டோம்னா நம்ம சன்னை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் சிஸ்டத்துக்கு ஒரு ஆஸ்ட்ரோநாட் அனுப்புகிறாங்க. அங்கே போகும்போது ஒரு ஏலியன் அந்த இடத்துக்கு வருது. அந்த ஏலியனும் வந்து அதோடைய ஸ்டார் சிஸ்டத்தை காப்பாற்றுறதுக்காக இதே ரீசனுக்காக அங்கே ஸ்டடி பண்ண வந்திருக்கும். ஸோ ஒரு ஹியூமனும் ஒரு ஏலியனும் சேர்ந்து எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பேசிக் கதை. பட் அது அப்படி ஆரம்பிக்காது. இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் கை வேக்கிங் அப் ஃப்ரம் அ கோமா. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லைக் லேர்ன் பண்ணுவான். அவன் பேர் என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஸ்பேஸில் இருக்கான்றதே கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஸ்கவர் பண்ணுவான். ஓகே, கிராவிட்டி சம்திங் வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராவிட்டியை கால்குலேட் பண்ணி ஹில் ஃபிகர் அவுட் தட் இஸ் இன் அ ஸ்பேஸ் ஸ்டேஷன். அண்ட் அதுக்கப்புறம் அவன் பேர் என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அன்ட்ராவல் ஆக 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 அப்படியே நம்மளுக்கும் அது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த கதையில் வந்து அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆஸ்பெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாட் ஐ மீன் பை தட் இஸ், அந்த சயின்ஸ் வந்து ரொம்ப டென்ஸாகவும் அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா இன்டர்னல் லாஜிக்கும் முடிஞ்ச அளவுக்கு எழுதியிருப்பார் ஆண்டி வீர். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சன்னுடைய சர்ஃபேஸில் வளரக்கூடிய அளவுக்கு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, சன்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை தாங்கிக்கிற அளவுக்கு அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அதை தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல், இப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசமை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அதோட எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணி ஒரு என்ஜின் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தியரட்டிக்கலி அந்த என்ஜின் என்ன ஷேப்பில் இருக்கும், என்ன டிசைனில் இருக்கும் அப்படின்றதும் ரொம்ப நுணுக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு இந்த புக்கில் என்ன ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, it goes out of its way to build more obstacles for itself. What I mean by that is, இப்போ சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு வாங்கலாம், அது மாதிரி ஸ்டோரிக்கு லிபர்ட்டி நிறைய எடுத்து வந்துருக்கலாம், அதை நம்ம எதுவும் கேட்டிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் வேறனே அதுக்கு எக்கச்சக்க தளங்கள் அதே அந்த கதை போட்டுக்கிட்டு அதை அப்படியே ஒரு வாட்டியும் மீறிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நாவல் வெர்ஷன் ஆஃப் டேவிட் காகின்ஸ் மாதிரி இந்த புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஏலியனே எடுத்துப்போமே, இந்த லைக் ஹியூமன் கிரேஸ் அண்ட் ஏலியன் ராக்கி ரெண்டு பேர் சேர்த்து தானே அதை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ராக்கின்ற ஏலியனுக்கும் கிரேஸுக்கும் ஒரு படி ரிலேஷன்ஷிப் மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக அந்த ராக்கி கூட அட்டாச் ஆகிடுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்கலாம். ஸ்டார் வார்ஸ் இது அடிக்கடி பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஏலியன் என்டீரிங்காக பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா சாஃப்ட் ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு அனிமல், ஒரு பெட்டு மாதிரி அதை இது டிசைன் பண்ணுவாங்க. ஒரு கேட் மாதிரி, ஒரு டாக் மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு சின்ன சின்ன நாய்ஸஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒருபடி மேலே போயிட்டு மேண்டலோரியன் சீரீஸில் குரோகுவை வந்து லிட்டராக ஒரு பேபி மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் யூ வில் லைக் த கேரக்டர் மோர். இதில் வந்து அப்படிலாம் இருக்காது. அந்த ராக்கி வந்து இட்ஸ் அ லிட்ரல் ராக், இட்ஸ் அ சென்டியன்ட் ராக். மூஞ்சி கூட இருக்காது. ஒரு எக்ஸ்பிரஷன் காமிக்கணுன்றதுக்காக அவங்க 2 ஐப்ரோஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எமோஷன்ஸை கடத்தி இருந்திருக்கலாம். அது இந்த ஐப்ரோஸ் அப்படி சுருக்கி வச்சு பாவமாக அப்படியே பார்க்குற மாதிரி நம்மளை வந்து மெனிப்புலேட் பண்ணியிருந்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா, நிறைய கன்வென்ஷன்ஸை உடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த சைஃபை கன்வென்ஷன்ஸ் ஒன்று இருக்குது.
ஏலியன்னா அது இப்படி தான் இருக்கணும், ஹியூமனாடாக இருக்கணும், அண்ட் கை 2 கால் பைப்படலாக இருக்கணும், அண்ட் அதுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், கண்ணு ஓவலாக இருக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏலியன் கிரீச்சர்னால் அது வந்து நம்மளோட அட்வான்ஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து அந்த ஏலியன் சிவிலைசேஷன், அந்த ராக்கியோடைய சிவிலைசேஷன், எரிடியன் சிவிலைசேஷன் அட்வான்ஸ்டாக இருக்கும். பட் ஒரு சில இடத்துல வந்து நம்மளோட பின்தங்கி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் அமேசிங் லைக் இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டிஸ். பட் ஆனால் அதே சமயத்தில் டைம் டைலேஷன் பற்றி அவனுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரேடியேஷன் என்னன்னு தெரியாது. அதனால தான் ராக்கியோட குரு இறந்துருக்கும். ஸோ ஸோ இந்த இது 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 சூப்பராக இருந்துச்சு. லைக் நிஜமாலே வந்து ஒரு ஏலியன் ஸ்பீஷிஸ் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா லைக் படத்தில் வர மாதிரி வந்து அவங்க பயங்கர அட்வான்ஸ்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பயங்கர அவதாரில் வர மாதிரி அவங்க ப்ரிமிட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் சில விஷயங்களில் அவங்க அட்வான்ஸ்டாக இருக்கலாம், சில விஷயங்களில் நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கலாம். அப்படி தானே நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கல்ச்சர்ஸோட நம்ம மீட் பண்ணும்போது தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன், ரைட்? சில விஷயங்களில் அந்த கல்ச்சர் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும், சில விஷயம் நம்ம அட்வான்ஸ்டாக இருப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ஸ்பீக்கிங் ஆஃப் அட்டென்ஷன் டு டீட்டெயில், இப்போ இந்த ராக்கியோடைய உடம்பு வந்து இட்ஸ் என்டையர்லி மேட் ஆஃப் ராக் லைக் மெட்டீரியல். பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் அது எப்படி வந்து நியூட்ரிஷன்ஸை உடம்புக்குள்ளே பாஸ் பண்ணிக்கும், அதோட பிளட் சிஸ்டம் எப்படி இருக்கும், அந்த பிளட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எப்படி பம்ப் பண்ணும்? ராக் மாதிரி இருந்துச்சுன்னா அது பம்ப் பண்ண முடியாது, வேற என்ன ஒரு மெக்கானிசம் வச்சு அதை பம்ப் பண்ணும் அப்படின்றதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பிலீவபிளாக இருக்கும். ஓகே, தியரட்டிக்கலி இப்படி ஒரு ராக் லைக் ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி அது இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சு இயங்கலாம் அப்படின்றது அந்த இன்டர்னல் லாஜிக்லாம் பக்காவாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கதையில் எனக்கு என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னா, இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ஸ்டோரி. 2 சிவிலைசேஷன் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அவங்க வந்து சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா லைக் தட்ஸ் the only language, maths is the only language when you don't know, because maths is universal அப்படின்றதுனால அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்ம இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் கூட பார்க்கலாம். இப்போ வந்து we're all extremely connected, பட் ஒரு டைமில் வந்து ஒரு நாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டை மீட் பண்ணுறாங்க, அதுவும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்கன்னா கனெக்டிங் லாங்குவேஜே இல்லாமல், ஒரு ரெஃபரன்ஸே இல்லாமல் எப்படி கம்யூனிகேட் பண்ணி இருந்திருப்பாங்க, எப்படி சொல்லுவாங்க இந்த பொருளுக்கு இதுதான் வார்த்தை, அந்த அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்றதையும் நீங்கள் எப்படி சொல்லி தெரிஞ்சுப்பீங்க. அவங்களுடைய டைம் சென்ஸ் நம்மள மாதிரி தான் இருக்குன்றதுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்க முடியாது. மேபி அவங்க டைமை டிவைட் பண்ணுற வேறு விதமாக இருக்கலாம். அண்ட் ஸோ இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது எப்படி இருந்திருக்கக்கூடும் அப்படின்றத வந்து இந்த புக்கை படிக்கும்போது ஒரு சென்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இவ்வளோ டஃப்பாக தான் இருந்திருக்கும், அதே சமயத்தில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும் அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 சிவிலைசேஷன்ஸ் மீட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன் லைக் ரொம்ப படத்தில் வந்து டக்குன்னு கிளாஸ் ஓவர் பண்ணிட்டாங்க. இட்ஸ் நாட் அ பேட் திங், பிகாஸ் படத்தில் சில விஷயங்கள் தான் கவர் பண்ண முடியும், முடிஞ்சளவு கவர் பண்ணிட்டாங்க. பட் புக்கில் அந்த ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எப்படி 2 ஏலியன் ஸ்பீஷீஸ் வந்து மீட் பண்ணி பேசிக்குது, நான் ஹாஸ்டைல் இல்லை, ஐம் ஆல்சோ ஃபார் த சேம் திங் லைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோட டிஸ்கவரி ஆஃப் லைக் அந்த ஜாய் ஆஃப் டிஸ்கவரிங் திங்ஸ் டுகெதர் எப்படி நடக்குது அப்படின்றதும் நல்லா இருந்துச்சு. அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம முன்னாடி பேசியிருந்தேன்ல, அது இந்த இடத்துலையும் ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கியோட பிளானட்டோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஹியூமன்ஸால் அந்த ப்ரெஷரோ அந்த டெம்பரேச்சரோ ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால ராக்கி has to be inside a bubble. ராக்கி எந்தெந்த இடத்துக்குலாம் உள்ளே போதோ கிரேஸோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே, அது வந்து ஒரு டனல் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். இது வந்து இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஸ்டக்கல் தான். நினச்சிருந்தா வந்து ஈஸியாக வந்து ஓகே, அந்த ஏலியனும் அந்த ஏலியன் பிளானட்டும் நம்ம பிளானட் மாதிரி ஒரே டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படின்ட்டு ஈஸியாக நிறைய விஷயங்களை கடந்து போயிருந்துருக்கலாம். பட் நோ, he deliberately goes out of the way to make a point that alien life doesn't necessarily has to have the same conditions that we do. So அந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் எப்படி இந்த கேரக்டர்ஸ் தாண்டுறாங்க அப்படின்றதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ராக்கியும் கிரேஸும் அவ்வளோ டைட்டாக பாண்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் 2 பேர் ஹக் பண்ணிக்கிற மாதிரி வரும்போது அவங்களால தொட்டு கூட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ இந்த சின்ன ஆப்ஸ்டக்கல் இல்லைன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். பட் அதுதான் அந்த கதையோட பியூட்டியே வந்து அந்த ஏர்னிங் நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகும். எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அமையணுன்றது அவசியம் இல்லை. பல தடைகள் ஆப்ஸ்டக்கல்ஸை தாண்டியுமே வந்து 2 people can bond together அப்படின்றது ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த சென்ட்ரல் மெசேஜ் ஆஃப் த ஸ்டோரி. இன்னொரு சென்ட்ரல் மெசேஜ் ஆஃப் த ஸ்டோரியாக நான் என்ன பார்க்குறேன் இந்த கதையில் அப்படின்னா, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எழுதின ப்ரொஃபஸர் டோல்கியன், ஜேஆர் டோல்கியனோட கோட் தான் ஞாபகம் வருது. He said all stories, he was quoting a French philosopher actually, but basically அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, all stories are about death or the inevitability of death அப்படின்ட்டு. ஸோ இந்த கதையுமே வந்து ஐ திங்க் இட்ஸ் அபவுட்
டெத் அண்ட் ஹவு லைஃப் ஸ்ட்ரைவ்ஸ் டு ஓவர் கம் டெத் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் உலகமே அழியுது. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஆஸ்ட்ரோஃபேஜுக்கு வந்து சொல்யூஷனே இல்லாமல் இருக்கலாம், எல்லாரும் செத்து போகலாம். அதை தாண்டி ஒரு ஆஸ்ட்ரோனாட் போகிறான், அங்கே போயிட்டு அவன் திரும்பி வர்றதுக்கு சான்ஸும் இல்லை, ஹீ மைட் டை. அதே சமயத்தில் இன்னொரு ஏலியன் வருது, அதுவுமே வந்து அதோட பிளானட்டோடைய சர்வைவ் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரியாமல் வருது, அதுவும் சாகலாம். இதெல்லாம் தாண்டி வந்து டக்குன்னு விட்டு கொடுத்துடாம கடைசி வரைக்கும் அவ்வளோ தரங்களையும் தாண்டி போராடுறது. இந்த கேரக்டர்ஸ் வந்து போராடுறாங்க. அது எப்படி போராடுறாங்க அப்படின்னா, பை ஹெல்பிங் ஈச் அதர் அவுட், பை கார்னியாக இருந்தால் கூட த்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் தான். பேசிக்லி இட்ஸ் பேசிக்லி யாரோ போட்டிருந்தாங்க ட்விட்டரில், இட்ஸ் மெய்யழகன் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஸோ ஆப்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, டெத்தை வந்து ஓவர் கம் பண்ணுறது. ஆல் லைஃப் இஸ் லைக் ஆல் லைஃப் ஆன் அ ஃபண்டமெண்டல் லெவல் இஸ் ஸ்ட்ரைவிங் டு ஓவர் கம் டெத் பை வாட் எவர் மீன்ஸ். அது வந்து இந்த கதையில் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கும், எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் எடுத்துப்போமே, சன்னுக்கு மேலே படர்ந்துருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஹீட், உங்களால் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஹீட் இருக்கும் சன்னோட சர்ஃபேஸில். அந்த இடத்துல கூட வந்து ஒரு ஸ்பீஷீஸ் வளர்ந்துருக்கு. அதுதான் கதையே. ஸோ there is like something inside us that there is this will, this indomitable will to survive against all astronomical odds. அப்படின்றது இந்த கதை ஃபுல்லாகவே இருக்கும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோஸ்லாம் வந்து ரொம்ப கரேஜியஸாக வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய கதையில் இருக்கும். இதில் வந்து ஹீரோ வந்து அதுதான் ஒரு குட்டி ட்விஸ்ட்டாகவே இருக்கும் எண்டிங்கில். அவன் அவ்வளோ பெரிய கரேஜியஸான பிரேவான ஆளே கிடையாது. அவன் ஆக்சுவலி ஒரு கோலை. அவன் வந்து வில்லிங்காலாம் வந்திருக்க மாட்டான், வில்லிங்காக அந்த மிஷனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்க மாட்டான். அவனுக்கு தரன்னு பிடிச்சி இழுத்து போய் இது பண்ணியிருப்பாங்க. அவன் ஆஸ்ட்ரோனாட்டே கிடையாது, இத்தனைக்கும் ஒரு ஹைஸ்கூல் டீச்சர். அதுக்குமே ஒரு லாஜிக் இருக்கும். ஏன் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்டான மிஷனுக்கு ஏன் ஒரு ஸ்கூல் டீச்சர் அமைச்சாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டீட்டெயிலிங் ஒன்று இருக்கும். ஸோ அவனை வலுக்கட்டாயமாக தான் அமுச்சு வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு வந்து அவன் உலகத்துக்காகவோ இல்லை அவன் ஃப்ரெண்டுக்காகவோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ரெடியாகலாம் இருக்க மாட்டான். அண்ட் அதை வந்து அவன் ஹி ஹாஸ் டு ஃபேஸ் த ஃபேக்ட் தட் ஹீஸ் அ கவர்ட். பட் இந்த கதையில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஹீரோ வந்து அவனுடைய கவர்ட்லினஸை வந்து ஃபேஸ் பண்ணுவான். நான் என்ன பயங்கரமான குழையாக இருந்திருக்கும். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும்ல, எப்படி நம்ம ஸ்பேஸ்க்கு வந்தோம், இந்த மிஷனில் எப்படி நம்மளை அமுச்சு வச்சாங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர்றது வந்து கடைசி பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வரும்போது தான் அவனுக்கு தெரியும் அவன் வில்லிங்காக அந்த இடத்துக்கு வரல, அவனை ஃபோர்ஸ் பண்ணி அமுச்சு வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அவன் வந்து ஹி ஹாஸ் டு ஃபேஸ் த ஃபேக்ட் தட் இஸ் அ கவர்டைஸுமே ஒரு கைண்ட் ஆஃப் டெத்து தான் இல்லையா. அதை வந்து இவன் ஃபேஸ் பண்ணுவான். அதை ஃபேஸ் பண்ணி கடைசியில் அவன் எப்படி அதை தாண்டி வரான், கடைசியில் வந்து சக்கம்பிங் டு கவர்டைஸா இல்லை ஃப்ரெண்டை காப்பாற்றணுமா அப்படின்ற டெசிஷன் வரும்போது அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனை நம்மளும் அதை எடுத்துகிட்டு போன்ற ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுத்துரும். அது எப்படி நீங்கள் விடுவீங்க, இவ்வளோ நேரம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கல்ல ராக்கி கூட. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கதையில் வந்து நிறைய இந்த ஹோப்ஃபுல்லாக இருக்குது, ஆப்டிமிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது காரணம் இதுதான் நினைக்கிறேன். சம் வேல்யூஸ் ஆர் ஓல்ட் ஸ்கூல் வேல்யூஸ் ஆர் டைம்லெஸ். அது நம்ம கிளீஷேவாக இருக்குன்னு சொன்னால் கூட அது ஏன் திரும்பி இந்த மாதிரி சில வேல்யூஸ், இந்த ஓல்ட் ஸ்கூல் ஹீரோயிசம்ன்றது திருப்பி நம்ம கதையில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு ஓரத்தில் நம்ம உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வில் நமக்குள்ளே இருக்கு போல அப்படின்றது சில கதை சொல்லும். இந்த கதையும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் தட்ஸ் வை இட் ரெசனேட்ஸ் வித் a lot of people அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தா கூட ஐ திங்க் யூ ஷுட் ரீட் த புக். பிகாஸ் புக்கு தான் படிக்கணும், புக்கு தான் பெட்டர் படத்தை விட அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் இதை வந்து ஒரு ஆடியோ புக்கில் கூட நீங்கள் கேட்கலாம். ஐ எம் லைக் எனக்கு படிக்க பிடிச்சிருந்துச்சு இப்போ புக்கில். பட் ஆனால் ஆடியோ புக் கேட்டாலும் புக்கு படம் பார்த்தாலும் ஐ திங்க் இட்ஸ் த சேம், இட் கிவ்ஸ் யூ த சேம் ஃபீலிங். அண்ட் இது ஒன்றும் குறைஞ்சதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துருந்தா கூட இந்த புக்கு படிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமை ஒருத்தர் போர்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுக்கு இது புரிஞ்சிடும். பட் நம்ம அது கையில் போட்டு பார்க்கும்போது அது வேறு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ஒரு புரிதல் இருக்கும்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு படுது. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் புக். இட்ஸ் அ பிரில்லியன்ட் புக். ஐ திங்க் யூ ஷுட் ரீட் இட். அண்ட் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.